மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திடுக்கிட வைக்கும் மாயூன் மாய நகரம் அறிவியல் வளர்ச்சி அடைந்துள்ள தற்போதும் கூட பேய், சூனியம், மாந்திரீகம் என்றால் நம்மை ஒரு வகை அச்சம் தொற்றிக்கொள்ளத்தான் செய்கின்றது. கண் திருஷ்டியே பல்வேறு இன்னல்களை தரக்கூடியதாக இருக்கும் நிலையில் அதையும் தாண்டி சூனியம் வைத்தல், மாந்திரீகம் செய்தல், நரபலி கொடுப்பது உள்ளிட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூன்யம், மாந்திரீகங்களின் நகரமாக, களஞ்சியமாக, தாய் நிலமாக திகழ்கின்றது இந்தியாவில் உள்ள மாயோங் நகரம். இந்த நகரத்தில் இருக்கும் திடுக்கிடும் சம்பவங்கள் குறித்து இங்கு பார்ப்போம். மாயோங் என்னும் மாயம் மற்றும் மந்திர ஜாலங்கள் நிறைந்த நிலம் குவஹாத்தியில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மாயோங் என்பதன் பொருள் மாயா என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. மேரிகான் மாவட்டத்தில் பிரம்மபுத்திராவின் கரையில் அமைந்துள்ள மாயோங் சூனியம் மற்றும் மந்திரவாதிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சூன்யம் மற்றும் மந்திரம் செய்வது பாரம்பரியமாக நடைமுறையில் இருந்து வந்தது மற்றும் பல தலைமுறைகள் கடந்தும் இவைகள் இன்றும் உயிர்ப்போடு உள்ளது. மாயோங்கில் அமைந்துள்ள மத்திய அருங்காட்சியகத்தில் ஆயுர்வேதத்தின் பல பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் சூன்ய முறைகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மாயோங்கின் ஒவ்வொரு அம்சமும் மாயமானது மற்றும் ரகசியமானது. அந்த பெயர் எப்படி வந்தது என்பது கூட இன்றளவும் தீர்க்க முடியாத மர்மமாகவே விளங்குகிறது. இந்த பெயர் மாயா என்ற வார்த்தையிலிருந்து தோன்றி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது தொடர்பான பல கதைகள் உள்ளன. அக்கதைகளில் ஒன்றை பற்றி ஒருவர் கூறுகையில், அனைத்து வடகிழக்கு மாநிலங்களும் அசாம் என்று பொதுவான பெயரில் ஒன்றாக இருந்தபோது மாயோங் என்ற குலத்தைச் சேர்ந்த மணிப்பூரிகள் இந்த பகுதியில் வசித்ததால் இப்பகுதியை மாய்போங் என்று அழைத்தனர் என்றும், மாய்போங் என்ற பெயர் மாயோங் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் அது மாயோங் என்று ஆனதாக கூறப்படுகிறது. மற்றொரு கதை, மணிப்பூரி மொழியில் ஒரு யானை மியாங் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது என்றும் அதே காலப்போக்கில் மாயோங் என்று ஆனதாகவும் சிலர் நம்புகின்றனர். அதன் பெயரோடு தொடர்புடைய மற்றொரு கதை உள்ளது. மாயோங்கில் சக்தி தேவியின் புனித பாகங்கள் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு வாழ்ந்த முந்தைய தலைமுறை மக்கள் இதை மா ஆர் ஓங்கோ, அதாவது தேவியின் பாகங்கள் என்று பொருள் என்று அழைத்தனர். பின்னாளில் அது மாயோங் ஆனதாக கூறப்படுகிறது. சூன்யத்தின் நிலமாக இருந்த போதிலும் மாயோங்கின் சிறப்புகள் சுற்றுலா பயணிகளின் ஆர்வத்தை தூண்டி அவர்களை இங்கு வரவழைக்கிறது. சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை மாயோங்கின் இருண்ட மற்றும் குழப்பமான வரலாற்றுடன் முற்றிலும் மாறுபட்ட அச்சமளிக்கக்கூடிய ஒரு அமைதியை கொண்டுள்ளதே அவர்கள் இங்கு வர காரணியாக அமைகின்றது. மகாபாரதத்தில் குறிப்பிட்டுள்ள மாயோங் நகரம் இதுதானா? பாரதம் உட்பட்ட பல புராண காவியங்களில் மாயோங் மற்றும் பிரக்ஜோதிஷ்புரா, அதாவது அசாமின் பண்டைய பெயர் இது போன்ற பெயர்களை நீங்கள் எளிதாக காணலாம். கசாரி ராஜ்யத்தின் தலைமையாக இருந்த கடோத்கஜன், அதாவது கடோர்கஜன் இந்த இடத்தில் இருந்தே மந்திர சக்திகளை பெற்று பின்னர் மகாபாரத போரில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. சூன்யத்தில் சித்தி பெற விரும்பும் புனிதர்களுக்கு மாயோங் காடு இன்றும் புகலிடமாக உள்ளது என்பது குறிப்பிடப்படுகிறது. வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் சக்தியை வணங்குவதற்காக அல்லது அவளை மகிழ்விப்பதற்காக நரபலி கொடுப்பது மற்றும் உடல் பாகங்களை அழிப்பது போன்ற நடைமுறை நவீன காலத்தில் ஆரம்பம் வரை வழக்கில் இருந்தது. இந்தியாவில் மந்திரம் மற்றும் சூனியத்தின் தலைநகரம் என்று மாயோங் அழைக்கப்பட்டது. அங்கு உள்ள மக்கள் மந்திர சக்திகளை அடைய அரிய தந்திரங்களையும் இயற்கைக்கு மாறான முறைகளையும் பயன்படுத்துகின்றனர். அவற்றில் சில தந்திரங்கள் மிகவும் கொடூரமானதாக உள்ளது. அவை உங்களை உள்ளே இருந்து உழுக்கக்கூடும். மிகவும் பொதுவான தந்திரங்களில் எதிர்காலத்தை கணிக்க கடல் ஓடுகள், கைரேகை, உடைந்த கண்ணாடி போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மாயோங்கில் செய்யப்படும் மந்திர தந்திரங்கள் சமூக நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று பலர் நம்புகிறார்கள். மாயோங்கின் மந்திர தந்திரங்களில் ஒன்று, சில ரகசிய வார்த்தைகளை உச்சரிக்கும் போது ஒரு சில தாவரங்களை வெட்டுவதன் மூலம் ஓர் நோயை துரத்துவதிலிருந்து குணப்படுத்தும் வழிவகை செய்கிறது என்று நம்புகிறார்கள். மந்திர நகரம் மாயோங் என்று சொல்லப்படுகிறது. முந்தைய காலங்களில் அசாமில் சூராபஸ் என்ற மந்திரவாதி வாழ்ந்ததாக நாட்டுப்புறவியல் கூறுகிறது. அவரது சக்திகளுடன் கூடிய மந்திர வார்த்தைகள் பல நன்மைகளை உண்டாக்கியதால் அவரது மந்திர வார்த்தைகள் எல்லையற்று பரவியது. சூரா பென்சின் லுக்கி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் மெல்லிய காற்றில் மறைந்து போக முடியும் என்று கூறப்படுகிறது. பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம் மற்றும் அவை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து மக்கள் சூனியம் மற்றும் கற்றுக்கொள்ள மாயோங் நகருக்கு வருகிறார்கள். பல சுற்றுலா பயணிகள் மாயோங்கை
நெக்ரோமென்சி என்று அழைக்கின்றனர். அங்கு காண்பதற்கரிய நிலத்தின் அழகிய அடுக்குகளுக்கு மந்திரம் மற்றும் புராணங்களின் ரகசியங்கள் ஏராளமாக புதைந்துள்ளன. மாயூங் நகரத்தில் ஒரு அருங்காட்சியகமும் உண்டு. இந்த காலகட்டத்தில் மக்கள் மந்திரத்தை மூடநம்பிக்கை என்று நிராகரிக்கின்றனர். ஆனால் மக்கள் தங்களுக்கு ஏதாவது நேரும் போது அதை மக்கள் நம்புகிறார்கள். இப்போதெல்லாம் நோய்வாய்ப்பட்டால் பொதுவாக மக்கள் மருத்துவரிடம் செல்லவே விரும்புகிறார்கள். ஆனால் இன்றும் தங்கள் கஷ்டங்கள் மற்றும் துயரங்களுடன் இந்த சூனிய மருத்துவர்களிடம் செல்வோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். 2002ஆம் ஆண்டில் திறந்து வைக்கப்பட்ட மாயோங் மத்திய அருங்காட்சியகம் மற்றும் வர்த்தக மையம் சூனியம் மற்றும் ஆயுர்வேதம் பற்றிய புத்தகங்கள் உட்பட்ட ஏராளமான தொல்பொருள் நினைவு சின்னங்கள் மற்றும் கலைப்பொருட்களுடன் சூனிய களஞ்சியமாக விளங்குகிறது.